எலுமிச்சை சாற்றை வெதுவெதுப்பான வெந்நீரில் கலந்து குடிச்சா உடல் எடை குறையிறதா சொல்றாங்கல்ல, அது உண்மையா? எலுமிச்சை சாறு குடிக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? எலுமிச்சை சாற்றை எப்போது குடிக்கலாம்? வெறும் வயிற்றில் குடிக்கலாமா? இரவு நேரத்தில் குடிக்கலாமா? எலுமிச்சை சாறு தொடர்ந்து குடிக்கலாமா? ஒரு நாளைக்கு எலுமிச்சை சாறு அதிகபட்சம் எவ்வளவு சாப்பிடலாம்? யாரெல்லாம் எலுமிச்சை சாறு சாப்பிடக்கூடாது? இது போன்ற சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விளக்கத்தை தருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேக்ட்ஸ். உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம். எலுமிச்சை தொடர்பாக நீங்கள் மனசில் வச்சிருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் வீடியோனுடைய கடைசியில் விடை அளிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ எலுமிச்சை தொடர்பான உங்கள் அனைத்து சந்தேகங்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வாகவும் அமையும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வியும் இருக்கு. அந்த கேள்விக்கு விடை தெரிந்தவங்க கமெண்ட்ல பதிவிடுங்க. வாங்க இப்ப விஷயத்துக்கு வரலாம். எலுமிச்சை சாற்றை வெதுவெதுப்பான வெந்நீர்ல கலந்து குடிக்கிறதால உடல் எடை குறைகிறதாக யாராவது சொன்னா அதை நம்பாதீங்க. இது ஒரு ஆதாரமற்ற தகவல். இது பற்றிய தெளிவான ஆய்வுகள் இதுவரைக்கும் கிடைக்கல. உண்மையிலேயே எலுமிச்சை சாறு மட்டும் உடல் எடையை குறைக்காது. அதோட வேறு சில பொருள்கள் சேர்த்து சாப்பிட்டாதான் உடல் எடை குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுது. எலுமிச்சை சாறு கலந்த நீர் அருந்துறதால சிறுநீர் அதிகமாக வெளியேறும். இதனால உடல்ல நீர் சத்து குறையும். இந்த சூழல்ல தான் தற்காலிகமாக உடல் எடை குறைந்து போவதாக சொல்லப்படுது. கொழுப்பை கரைக்கணும்னா எலுமிச்சை சாறை வேறு வகையில பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்க எலுமிச்சை சாறு சாப்பிட்டாங்கன்னா அவர்களுடைய உடற்பயிற்சியின் போது 30% கூடுதல் கொழுப்பை கரைக்க முடியுது அப்படின்னு ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கு. இந்த தகவலை அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் நியூட்ரிஷன் ஜேர்னல் தெரிவிக்குது. எலுமிச்சை எடையை நிர்வகிக்க உதவுவதாக சில காலமாகவே பல பேரும் விளம்பரப்படுத்திட்டு வர்றதையும் பார்க்க முடியும். ஆனா அதை பானமாக சாப்பிடும் பொழுது அத்தகைய பயனை கொடுக்கறதில்லை அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி முடிவுகள் வெளிப்படுத்துது. 2021 நடத்தப்பட்ட ஒரு நம்பகரமான ஆய்வுல எலுமிச்சையை சாறு பிடியாமல் பழமாக சாப்பிடும் போது அதில் பெக்டின் நார்ச்சத்து நம்முடைய வயிற்றை நிரப்புது. அதனால நமக்கு பசி உணர்வு தூண்டப்படாமல் தடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் அந்த ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்கு. எடை குறைப்பதற்காக பெரும்பாலானவங்க வெறும் எலுமிச்சை சாறை சாப்பிடுறது வழக்கத்தில் இருக்கு. இது நமக்கு பசி வராமல் தடுக்காது. எலுமிச்சை பழக்கூழாக தான் சாப்பிடணும். அதன் மூலம் தான் ஓரளவு பலனை பெற முடியும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. எலுமிச்சை சாற்றால வேறு பல முக்கியமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குது. பொதுவா எலுமிச்சை சாறு சீரான ஆரோக்கியமான இரைப்பை பராமரிப்பை மேம்படுத்த உதவுது. எலுமிச்சை ஒரு நச்சுநீக்கியாகவும் செயல்படுது. அதனாலதான் இதை சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துறாங்க. எலுமிச்சையில இருக்கிற பிளாவனாய்டுகள் ஆக்சிஜனேற்ற குணாதிசயங்களை கொண்டிருக்குது. இதனால குடலை சுத்தப்படுத்தவும் நச்சுக்களை நீக்கவும் எலுமிச்சை நீர் அதிகமாக உதவுது. எலுமிச்சையில் இருக்கிற பெக்டின் என்ற ஒரு வகை நார்ச்சத்து ரத்த சர்க்கரையை தவிர்க்க உதவுது. பொதுவா உணவுல நார்ச்சத்து அதிகம் இருந்தா அது பசியை தாமதப்படுத்தும். அதோட அதிகப்படியான உணவை ஏற்க மறுக்கும். கழிவுகள் வெளியேறவும் உதவும். அந்த வகையில தான் எலுமிச்சையை சாராக பயன்படுத்தாம பழக்கூழாக சாப்பிடுவதன் மூலம் ஓரளவு எடை குறைப்புக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. எலுமிச்சையில் இருக்கிற வைட்டமின் சி நோய்களை எதிர்க்கக்கூடியது. அது ஜலதோஷத்தால் ஏற்படக்கூடிய சளியை எதிர்த்து போராடக்கூடியது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எப்போது சுறுசுறுப்பாக வைத்திருக்கக்கூடியது. ஆய்வுகள் படி தினமும் அரை கப்பு எலுமிச்சை சாறு இல்லாட்டி 2 எலுமிச்சை பழங்கள்ல இருக்கிற சாற்றை பிழிந்து நீர்ல கலந்து சாப்பிட்டு வந்தா சிறுநீரக கல் ஆபத்து குறைந்து வருவது ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் எலுமிச்சையில் இருக்கிற சிட்ரிக் அமிலம். சிறுநீரக கற்களை இது உடைத்து கரைய வைக்குது. எலுமிச்சையில் இருக்கிற நரிங்லின் லெமோனன் அப்படிங்கிற தாவர சத்துக்கள் புற்றுநோயை தடுக்க உதவுவதாகவும் ஆராய்ச்சிகள்ல தெரிய வந்திருக்கு. குறிப்பா தொண்டை, மார்பகம், நுரையீரல், பெருங்குடல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களுடைய வீரியத்தை இது தடுக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. எலுமிச்சையில் இருக்கிற இரும்பு சத்து ரத்த சோகையை தடுக்க உதவுது. புற்றுநோய் அபாயத்தை குறைக்குது. பொதுவா சிட்ரஸ் பழங்களை அதிகம் சாப்பிடுறவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் குறைவதாக சில ஆராய்ச்சிகள் உறுதிப்படுத்தியிருக்கு. அந்த வகையில எலுமிச்சை சாறு நம்முடைய உடலுக்கு உதவக்கூடியதாக இருக்கு. எலுமிச்சையில் இருக்கிற பொட்டாசியம் ரத்த அழுத்தம், இதய நோய்களை கட்டுப்படுத்துது. ஒரு எலுமிச்சையில 53 மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்கு. பொதுவா வைட்டமின் சி நிறைந்த பானங்கள், பழங்கள், காய்கறிகளை சாப்பிடுறதால இதய நோய் பக்கவாதத்தின் தீவிரத்தன்மையை குறைக்கக்கூடியதாக
இருக்கு. அந்த வகையில எலுமிச்சை சாறு உதவுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. எலுமிச்சை பழம் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்ற சேர்மங்களுடைய வளமான மூலமாக கருதப்படுது. அதாவது பிளாவனாய்டுகள், வைட்டமின்கள், டெர்பனாய்டுகள் மற்றும் பிற சேர்மங்கள்லாம் எலுமிச்சையில இருக்கு. இதனால ஆன்டி முட்டாஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ பிறழ்வுகளை தவிர்ப்பது, ஆன்டி கார்சினோஜெனிக் அதாவது புற்றுநோய் வளர்ச்சியை தடுக்கிறது இல்லாட்டி தாமதப்படுத்துறது, ஆன்டி அலர்ஜிக் ஒவ்வாமை ஏற்படுறதை தடுக்கிறது எலுமிச்சை சாறுடைய நன்மைகளாக இருக்கு. சிறிய அளவிலான இந்த எலுமிச்சை பழத்துல புரோட்டீன், வைட்டமின் சி, கால்சியம், ஃபோலேட், பொட்டாசியம் போன்ற சத்துக்களுடைய ஆற்றல் மிக அதிகமாக இருக்கு. அதே போல எலுமிச்சையில நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய பண்புகளும் இருக்கு. ஒருத்தர் நாள் ஒன்றுக்கு சராசரியா 125 மில்லிகிராம் எலுமிச்சை சாறை நீர் கலந்து சாப்பிடலாம். அதுல மனித உடலுக்கு போதுமான சிட்ரிக் அமிலம் இருக்கு. இதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறதோட சிறந்த புத்துணர்ச்சி பானமாகவும் எலுமிச்சை சாறு இருக்கு. தொண்டை வலிக்கு நிவாரணமாக எலுமிச்சை சாறை சாப்பிடலாம். எலுமிச்சை சாறுல இருக்கிற வைட்டமின் சி சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் ஏற்றியாக செயல்படுது. அதனால தொண்டை வலி இருக்கிறவங்க ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீர்ல 1 ஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து குடிச்சு வந்தா அது தொண்டையை சுத்தப்படுத்துது, அதோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. சிறுநீரக கற்களால பாதிக்கப்படுறவங்களுடைய வலியை சொல்லி விளக்க முடியாது, அந்த அளவுக்கு அதிக வலியை கொடுக்கக்கூடிய எலுமிச்சை சாறு சிறுநீரக கற்கள் பிரச்சனைக்கு நல்ல பலனை தருவதாகவும், சிறுநீரில் இருக்கிற சிட்ரேட்டினுடைய அளவை அதிகரிச்சு சிறுநீரக கல் உருவாவதை தடுக்குது அப்படின்னும் ஆராய்ச்சிகள் சொல்லுது. செரிமான பிரச்சனைக்கு தீர்வாகவும் எலுமிச்சை சாறு இருக்கு. எலுமிச்சை சாறு மற்றும் எலுமிச்சை தோல்ல பெக்டின் எனப்படக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைய இருக்கு. இது கல்லீரல்ல செரிமான நொதிகளை உருவாக்கி ஊக்குவிக்குது. இது செரிமானத்தையும் மேம்படுத்துது. அஜீரணம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எலுமிச்சை சாறு ரொம்பவும் நல்லது. எலுமிச்சை சாறு உங்களுடைய உடலின் கழிவுகளை அகற்றவும் உதவுது. எலுமிச்சை சாறு ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுது. இதனால சர்க்கரை அளவும் கட்டுக்குள் இருக்கும். நீரிழிவு நோயுடைய அபாயத்தை குறைக்குது. சர்க்கரை நோயாளிகள் தினமும் எலுமிச்சை சாறு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. எலுமிச்சை சாறு பல்வலி, பல் துவாரங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஈறு அழற்சி இது போன்ற பிரச்சனைகளை தடுக்குது. நெஞ்செரிச்சல் போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக வெறும் வயிற்றுல எலுமிச்சை சாறை குடிக்கிறது நல்லது. அதோட கல்லீரல் பிரச்சனைக்கும் நல்ல தீர்வை தருது. வெறும் வயிற்றுல எலுமிச்சை நீரை குடிக்கிறது நம்முடைய செரிமான மண்டலத்தை சுத்தப்படுத்தவும் உதவுது. எளிதில் மலம் கழிக்கவும் உதவுது. எலுமிச்சை சாற்றுல சிறிது உப்பு கலந்து குடிக்கிறதால ஜீரண சக்தி அதிகரிக்குது, அஜீரண கோளாறுகளை நீக்குது, உடல் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கவும் செய்யுது. ஆனா உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க உப்பை தவிர்க்கிறது நல்லது. எலுமிச்சை சாறு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உகந்த முறையில செயல்பட ஊக்குவிக்குது, அதோட நோய்களை தடுக்கவும் செய்யுது. எலுமிச்சையில் இருக்கிற அதிக வைட்டமின் சி சளியை எதிர்த்து போராடுது. அழற்சி எதிர்ப்பு திறனை கொண்டதாகவும் எலுமிச்சை சாறு இருக்கு. எலுமிச்சை நீர்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு. இது உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி ஆரோக்கியமான சருமத்தை பளபளப்பாக வைத்துக் கொள்ள உதவுது. அதோட தோல் நிறமிக்கு உதவி சருமத்தை புதுப்பிக்குது. அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் கிளினிக்கல் நியூட்ரிஷன் ஆய்வுல வைட்டமின் சி அதிகமாக உட்கொள்றவங்களுக்கு தோல் சுருக்கம் மற்றும் வறண்ட சருமம் ஏற்படக்கூடிய அபாயம் குறைவதாக உறுதிப்படுத்தப்பட்டது. அதன்படி எலுமிச்சை சாறு உள்ளிட்ட சிட்ரஸ் உணவு பானங்கள் தோல் சுருக்கங்களை தடுக்க உதவுவது தெரிய வந்தது. நீண்ட நாட்களுக்கு எலுமிச்சை சாறு சாப்பிடுவது உடலுக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பிட்ட சில கால இடைவெளி விட்டு தொடர்ந்து சாப்பிடுவது தான் நல்லது. தொடர்ந்து நீண்ட நாள் எலுமிச்சை சாறு சாப்பிடுறவங்களுக்கு நெஞ்செரிச்சல், குமட்டல், வாந்தி உள்ளிட்ட உபாதைகள் ஏற்படுவது உண்டு. சில நேரங்கள்ல வயிற்றுல புண்களை கூட எலுமிச்சை சாறு ஏற்படுத்தும். அதிக அளவு எலுமிச்சை சாற்றுடைய அமிலத்தன்மையால வயிறு, குடலின் உட்பகுதிகளில் புண்கள் ஏற்பட்டு உடல் நலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். வயிறு மற்றும் குடல் புண்களால் பாதிக்கப்பட்டவங்க எலுமிச்சை சாறு தொடர்ந்து சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. எப்போதாவது ஒரு நாள் சாப்பிட்றதால எந்த பாதிப்பும் வராது. இருந்தாலும் எலுமிச்சை சாற்றுடைய அடர்த்தி குறையும் அளவுக்கு அதிக நீர் கலந்து சாப்பிடுறது நல்லதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. தினமும் எலுமிச்சை சாறு கலந்த 2 கிளாஸ் தண்ணீர் சாப்பிடுறது பாதுகாப்பானது.
1/4 லிட்டர் நீர்ல ஒரு எலுமிச்சை பழச்சாறு கலந்து சாப்பிடுறது நல்லது. வெதுவெதுப்பான நீர்ல எலுமிச்சை சாறு, தேன், புதினா இலை இல்லாட்டி இஞ்சி சேர்த்து காலை நேரத்தில் சாப்பிட்டு வந்தா உடல்ல இருக்கிற நச்சுக்கள் நீங்குவதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. பொதுவாகவே பதப்படுத்தாமல் அவ்வப்போது தயாரிக்கப்படக்கூடிய பானங்கள் தான் உடல் நலத்துக்கு நல்லது. அந்த வகையில அவ்வப்போது எலுமிச்சை சாறு தயாரித்து சாப்பிடுறது தான் நல்லது. எலுமிச்சை சாறு நேரடியாக எந்த மருந்துகளோடும் வினை புரிவது இல்லை. இருந்தாலும் ஒரு ஆய்வின்படி சிட்ரஸ் பழச்சாறு ஒரு சில மருந்துகளை சாப்பிடுறவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக தெரிய வந்திருக்கு. குறிப்பா ட்ரையாசோலம், லோவாஸ்டாடின், இட்ராகோனோசோல், கெட்டோகோன்சோல், ஃபெக்சோபெனாடின் இது போன்ற சில மருந்துகளுடைய வீரியத்தை எலுமிச்சை சாறு பாதிக்கலாம், இல்லாட்டி பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இத்தகைய மருந்துகளை சாப்பிடுறவங்க எலுமிச்சை சாறை தவிர்க்கிறது நல்லது. இரவுல உணவு சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து உறங்க செல்றதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான நீர்ல எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிடுறது நல்லது. இதனால தசைகள்ல தளர்வு ஏற்பட்டு பதற்றம் குறைந்து நல்ல உறக்கத்தை ஏற்படுத்துவதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. இன்சோமேனியா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு வகை தூக்கமின்மை வியாதியால அவதிப்படுறவங்களுக்கு இரவுல வெதுவெதுப்பான நீர்ல எலுமிச்சை சாறு கலந்து கொடுக்கறது நல்லது. அது நல்ல பலனை தரும். அதிக சூடான நீர்ல எலுமிச்சை சாறு கலக்கிறத தவிர்க்கிறதோட சர்க்கரை சேர்க்கிறதையும் தவிர்க்கணும். தேவைன்னா சிறிதளவு தேன் சேர்த்து சாப்பிடுறது நல்லது. ஆய்வுகள் படி எலுமிச்சை நீர்ல அஸ்கார்பிக் அமிலம் இல்லாட்டி வைட்டமின் சி அதிகம் இருக்கிறதால டயூரிட்டிக் தன்மை கொண்டதாக இருக்கு. இது சிறுநீரகத்துல அதிக சிறுநீர் உற்பத்திக்கு வழிவகுக்குது. இதனால அதிக அளவு எலுமிச்சை சாறு சாப்பிடுறதால அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலை ஏற்படுது. இதனால உடல்ல இருக்கிற எலக்ட்ரோலைட்டுகள் வெளியேறுது. இது நீரிழப்பு, சோர்வு, உலர்ந்த உதடுகள், அதிகப்படியான தாகத்துக்கு வழிவகுக்குது. சில நேரங்கள்ல எலுமிச்சையினுடைய அமிலத்தன்மை சிறுநீர் பையை எரிச்சல் அடைய செய்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கவும் தூண்டும். தினமும் எலுமிச்சை நீர் குடிக்கிறதால ஏற்படக்கூடிய தீமைகள்ல ஒன்று சிலருக்கு ஒற்றை தலைவலி இல்லாட்டி தலைவலி வர்றது உண்டு. ஒரு ஆய்வின்படி எலுமிச்சை மற்றும் சிட்ரஸ் பழங்கள்ல அதிக அளவுல டைரமைன் இருக்கு. இது சில பேருக்கு ஒற்றை தலைவலியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கு. அடிக்கடி தலைவலி பாதிப்பை சந்திக்கிறவங்க எலுமிச்சை சாற்றை தவிர்க்கிறது நல்லது. சோடா லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸ், லெமன் மின்ட் ஜூஸ், கற்றாழை இஞ்சி எலுமிச்சை ஜூஸ், ஆரஞ்சு லெமன் ஜூஸ் டீ, இஞ்சி லெமன் ஜூஸ், பச்சை திராட்சை எலுமிச்சை ஜூஸ், புதினா எலுமிச்சை டீ என ஆரோக்கியமான பானங்களுக்கு பயன்படுத்தப்படுது. இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி. தமிழ்நாட்டுல ஒரு ஊர்ல எலுமிச்சை பழத்துக்காகவே தினசரி சந்தை நடந்துட்டு வருது. இந்த ஊரை லெமன் சிட்டி அப்படின்னு பெயரிட்டு அழைக்கிறாங்க. அது எங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.